ஏய், நீ ஆதிய கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ உன் மனசுல அவனை என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாதா? ஆண்டி, நீங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. அது எப்படி தலையிடாம இருக்க முடியும்? ஆதி பார்வதியோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்தி இருக்காரு. அதனால பார்வதி ஆதிய கடவுளா நினைச்சிருக்கா. ஆனா நீங்க அதுக்கு தப்பா அர்த்தம் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கல. அவ என்ன பண்ணான்னு அவகிட்டே கேளுங்க. சொல்லுடி, உன் மனசுல ஆதி இருக்கான் தானே? சொல்லுடி, உன் மனசுல ஆதி இருக்கான் தானே? ஏய், 3 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன் என் ஆதி எங்க? 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும்னு நினைக்கிற இவ எங்க? முழு எபிசோடையும் Zee5இல் காணுங்கள். பாரு, வார்த்தை ரொம்ப முக்கியம் வனஜா. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல யார் மனசுல யார் இருக்கிறது. உன்னால எப்படி இப்படி எல்லாம் முடிச்சு போட முடியுது? ஆதிக்கடவுர் குடும்ப கௌரவத்துக்கு, அந்தஸ்துக்கு, மரியாதைக்கு கௌரவ குறைச்சலா யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது? அது வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, வேண்டியவங்களா இருந்தாலும் சரி, சுட்டு பொசுக்கிடுவேன். 25 வருஷமா அக்கா காப்பாத்திட்டு வந்த மௌன விரதத்தை இப்படி கெடுத்துட்டியடி வனஜா. நந்தினி, வனஜா, உங்க 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன். பார்வதி விஷயத்திலயோ இல்ல இந்த வீட்டு வேலைக்காரங்க விஷயத்திலயோ திட்டுறது, அடிக்கிறதுன்னு ஏதாவது என் காதுக்கு வந்துச்சு, ஹலோ பார்வதி, சொல்லுங்க பெரியய்யா. எனக்கு புதினா டீ குடிக்கணும் போல இருக்கு. சரிங்க பெரியய்யா, இப்ப கொண்டு வரேன். ஓகே. பாத்தியா நந்தினி? இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கியா நீ? நான் தான் சொன்னனே ஆண்டி, இவ ஒரு சரியான கைக்காரின்னு. நீ சொல்றது கரெக்ட் தான் நந்தினி. இவ லேசுப்பட்டவ இல்ல. இவ இடத்துல இந்நேரத்துக்கு வேற ஒருத்தி இருந்திருந்தா வேலையும் வேணா ஒரு மண்ணு வேணான்னு தூக்கி போட்டு ஓடி போயிருந்திருப்பாளுங்க. இவ பிளானோட இருக்கால, எப்படி போவா? ஏண்டி, யாருமே இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி இப்ப எதுக்கு நீ அடுப்பு மேல பாத்திரத்தை வச்சிருக்க? அது வந்து பேச்சு வராத உனக்கு? என்னமோ பேங்கிற, வாய திறந்து பேசு. பெரியய்யா புதினா டீ வேணும்னு கேட்டாரு. ஆதிக்கு நீ அப்படி என்னதாண்டி சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்க? அதான் ஆதி அன்னைக்கே சொன்னானே, இவ கண்ணுதான் அவனை மயக்குச்சுன்னு.
இவள ஒண்ணும் பண்ணக்கூடாது. அந்த கண்ணை தான் டார்ச்சர் பண்ணணும். பாக்குறவனெல்லாம் மயக்குது. அந்த கண்ணோட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா? அம்மா, ஐயோ, வேண்டாம்மா, என்ன விட்டுருங்கம்மா. இல்லனா என்னடி பண்ணுவ? அகிலா அத்தை கிட்ட போய் சொல்லுவியா? அகிலா அக்கா கிட்டயா? இவளா? சொல்லிட்டு நீ இந்த வீட்ல இருந்துருவியா? பெரியய்யா புதினா டீ கேட்டாருமா. அவருக்கு நான் டீ போடணுமா? என்ன டீ போட விடுங்க. ஏய், இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பாத்தியா நந்தினி? இவன் நினைப்பெல்லாம் எப்பவும் ஆதி மேலதான் இருக்கு. உன்ன ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஆதிக்கு பிடிச்ச அந்த கண்ணதான் டார்ச்சர் பண்ணணும். என்ன பண்ணலாம்? நான் கேட்டா எனக்காக கண்ணையே தரேன்னு சொன்னா இந்த கண்ணை புடுங்கிக்கலாமா? வேண்டாம். இந்த மிளகா பொடி அவ கண்ணுல போடு. ஐயோ, கண்ணு எரியுதுமா. தாங்க முடியலையே. அம்மா, கண்ணை திறக்க முடியலையே. என்ன இது திடீர்னு கண்ணு துடிக்குது? எரியட்டும், நல்லா எரியட்டும். எங்க வயிறு எரிஞ்சதில்ல, அப்ப எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன அதிகமா துடிக்குது? பார்வதி கண்ணை பார்த்தா சரியாயிடும். ஏய், இதுக்கப்புறமும் நீ ஆதி நினைப்போட இங்க சுத்திக்கிட்டு இருந்த உன் உடம்புல உயிர் இருக்காது. ஜாக்கிரதை. வா நந்தினி. பார்வதி, பெரியய்யா, புதினா டீ தானே? இதோ ரெடி ஆயிட்டு இருக்கு. திரும்ப. உன் கண்ணுல என்ன? அது வந்து டீ தூள் எடுக்கும் போது மிளகா பொடி விழுந்துச்சு பெரியய்யா. சரி, கண்ணை கட்டு. இல்ல பெரியய்யா, பரவாயில்ல, நான் முகம் கழுவிக்கிறேன். தண்ணி பட்டா முழுசா பரவி எரிச்சல் இன்னும் அதிகமாகும். நான் ஊதி விடுறேன். அக்கா, நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னு எனக்கு தெரியும் அக்கா.
ஆனா சத்தியமா சொல்றேன், பார்வதியால நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தாங்க அடிச்சோம். மத்தபடி எந்த உள்நோக்கமும் எனக்கு இல்ல. நம்புங்கக்கா, அத கீழே போட்டுருக்கக்கா. அக்கா, ஐயோ அத்தை, நாங்க தப்பு பண்ணியிருந்தா, எங்களால தப்பு நடந்திருந்தா எங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு நீங்களே உங்களை இப்படி தண்டிச்சுக்கலாமா? வேண்டாம் அத்தை, ப்ளீஸ். அஞ்சு நிமிஷம் கற்பூரம் எரியறதுனால உள்ளங்கையில உண்டாகிற காயம் 10 நாள்ல சரியாயிடும். 5 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மனசுல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட உயிரே போன மாதிரி. அம்மா, உங்க மனச காயப்படும்படி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேம்மா. ஒருவேளை நான் அப்படி நடந்துகிட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க கையில எறிகிற கற்பூரத்தை என் தலையில போடுங்கம்மா. நான் உங்க கண்ணு முன்னாடியே எரிச்சு சாம்பல் ஆயிடுறேம்மா. நீங்க கைய சுட்டுக்க வேணாமா? அம்மா, அம்மா, கைய சுட்டுக்க வேணாமா? அம்மா, என் கண்ணு முன்னாடி நீங்க இப்படி கையை சுட்டுக்கிறத என்னால பார்க்க முடியலமா. வேண்டாமா, ப்ளீஸ் விட்டுருங்க. மா, அத தூக்கி போடுங்கம்மா, ப்ளீஸ்மா. அக்கா கீழே போடுங்கக்கா, கையெல்லாம் புண்ணாக போகுது. அத்தை, ப்ளீஸ், ஏன் கையே எரியற மாதிரி இருக்கு, தூக்கி போடுங்க. அகில ப்ளீஸ், விரத பொங்கல் ஏற்பட்டிருந்தா அதுக்கு ஏதாவது பரிகார பூஜை பண்ணிக்கலாம். இப்படி நீ கையை சுட்டுக்காத ப்ளீஸ். 25 வருஷம் 25 வருஷமா எந்த விதமான தடையும் இல்லாம என் மௌன விரதத்தை நான் நல்லபடியா கடைபிடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். 30 நாடுகள் கலந்துகிட்ட பிசினஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு வார்த்தை கூட பேசாம ஃபுல் பவர் பாயிண்ட்ல பிரசன்டேஷன் பண்ணவனா. சின்ன முணுமுணுப்பு கூட இல்லாம 30,000 கோடி பிசினஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணவனா. அப்படிப்பட்ட நான் டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணு பார்வதியோட வாய திறக்க வைக்கிறதுக்கு என்னோட இத்தனை வருஷ கட்டுப்பாட உடைச்சு எரிஞ்சிட்டு சொல்லு பார்வதின்னு என் மௌன விரதத்தை நான் கைவிட்டேன்னா அது என் குடும்பத்துக்காக, என் குடும்ப கௌரவத்துக்காக. அத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பெரியா, என்ன பார்வதி? காஃபி கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. நானே உனக்கு போன் பண்ணி காஃபி கொண்டு வர சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே கொண்டு வந்துட்ட. பார்வதி, இல்ல அந்த பாட்டில் எட தண்ணி வேணும். சரி பெரியா. இதுல தண்ணி கொஞ்சமா தான் இருக்கு பெரியா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வா பார்வதி. இதோ உடனே வந்துடுறேன் பெரியா. பெரியா, தண்ணி.
பெரியயா, காஃபி ஆறி போச்சு. நான் வேற காஃபி எடுத்துட்டு வரேன் பெரியயா. சரி பார்வதி. என்ன, நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா சும்மா ஆதி ரூம்க்கே போயிட்டு வந்துட்டு இருக்க. அது வந்து முதல்ல காஃபி கொடுக்க போனேன். பெரியயா தண்ணி கேட்டாரு. தண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ள முதல்ல கொண்டு போன காஃபி ஆறி போச்சு. அதான் ரெண்டாவது தடவை காஃபி கொண்டு போனேன். முதல் தடவை காஃபி கொண்டு போகும் போதே குடிக்க தண்ணி கொண்டு போகணும்னு தெரியாதா உனக்கு? ஆதிமாமா ரூமுக்கு சும்மா சும்மா போகணும்னே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காக்கா. அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா. தண்ணியும் காஃபியும் தான் குடுத்துட்டல, அப்புறம் எதுக்கு இப்ப போற? குப்பை கொடையில குப்பை சேர்ந்திருந்ததுமா, அதான் கொட்டிட்டு வந்தேன். ஏ, இத கூட நீதான் செய்யணுமா? இந்த வீட்ல வேற வேலைக்காரங்களே இல்லையா? அவங்களாம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க? ஹலோ, இங்க வாங்க. வரமா வாங்க. அம்மா, இந்த டஸ்ட்பின் அவங்க கிட்ட கொடு. என்ன யோசிக்கிற? நந்தினி அக்கா சொல்றாங்கல்ல, கொடு. இந்த டஸ்ட்பினை கொண்டு போய் ஆதி ரூம்ல வைங்க. சரிங்கம்மா. என்ன இன்னும் இங்கே நிக்கிற? போய் சமையல் கட்டுல வேலை இருந்தா பாரு, போ. ஏய், எனக்கு நிறைய ஆப்பிள் போட்டு கொஞ்சமா ஐஸ் போட்டு நல்ல ஜூஸா கொண்டு வா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா, போ. சரிங்கம்மா. பார்வதி, நில்லுமா. பார்வதி உன்னை பெரிய மேல வர சொன்னாரு. சீக்கிரம் போ பார்வதி, போ. பெரிய உன்னை உடனே வர சொன்னாரு. பாத்தீங்களாக்கா, எவ்வளவு திமிரா பாத்துட்டு போறான்னு? இவ காலை உடைச்சு போட்டாதான் அடங்குவா. பெரியா, பார்வதி, இந்த காஃபி கொட்டி பிலோ கவர் கரையாயிடுச்சு. இதை கொஞ்சம் மாத்தி சரிங்க பெரியா, நான் மாத்திடுறேன். பார்வதி இப்ப மாடிப்படி இறங்கி வந்தா அப்புறம் ஒரு வாரத்துக்கு மாடிப்படி ஏறவே கூடாது. கால் உடைஞ்சு வீட்லயே கிடக்கணும்.
வலி இருக்கிற இடத்துல எப்படி ஆயில்மெண்ட் தருவாங்க? குடு, நான் அப்ளை பண்றேன். ஐயோ வேணா பெரியா. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நீ குடு, நான் அப்ளை பண்றேன். நந்தினி அக்கா, சமையல்காரி நடைய பாத்தீங்களா? சொன்ன மாதிரியே அவ காலை உடைச்சிட்டேன். என்ன சொன்ன? நீ அவ காலை உடைச்சியா? ஆமாக்கா, கீழே எண்ணெயை ஊத்தி பார்வதியை விழ வச்சது நான் தான். ஏன் இப்படி பண்ண? லூசா நீ? ஏன் இப்படி பண்ண? நந்தினி நந்தினி ஏன் அவளை அப்படி அடிச்சிட்டு இருக்க? இவ இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்பி வைங்க ஆண்டி. அகிலாக்காவே அவ இந்த வீட்ல இருக்கலாம்னு சம்மதம் சொல்லிருக்காங்க. அப்புறம் எதுக்கு வெளியே அனுப்ப சொல்ற? ஆமா, நீ இப்படி அடிக்கிற அளவுக்கு அவ என்ன தப்பு பண்ணா? உங்க அருமை அண்ணன் பொண்ணு செஞ்ச காரியத்தை கேட்டா நீங்களே இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவீங்க ஆண்டி. ஏய் நந்தினி, இப்படி கோவப்படுற அளவுக்கு என்னடி பண்ணி தொலைச்ச? மாடிப்படி கீழே எண்ணெயை ஊத்தி பார்வதிய வழிக்கு விழ வச்சு அத்தை, அதுக்கு போய் இவங்க என்ன அடிக்கிறாங்க. ஏன் நந்தினி, உமா உனக்கு சாதகமா தானே பண்ணிருக்கா? நந்தினி, என்ன அடிச்சதும் இல்லாம லூசு நான் திட்டிட்டு போறேன். இரு இரு, இந்த லூசு யாருன்னு உனக்கு காட்டுறேன். எல்லா ஐட்டமும் சூப்பரா இருக்கு. ஆண்டி என்ன சொல்ல போறாங்களோ? ஐஸ்வர்யா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆண்டி. நீயும் உட்கார ஐஸ்வர்யா. இல்ல ஆண்டி, நான் சமைச்சதை என் கையாலே பரிமாறணும். அதுலதான் எனக்கு சந்தோஷமே. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஆதி, சாப்பிட்டு பார்த்துட்டு என் சமையல் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. சரி ஐஸ்வர்யா. அங்கிள், நீங்களும் தான். ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரி நீ. உன் டேஸ்ட் நிச்சயமா நல்லா இருக்கும். ஆண்டி, உங்க சர்டிபிகேட் தான் முக்கியம். என் சமையல் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. வெரி நைஸ். ஐஸ்வர்யா, ரொம்ப நல்லா இருக்கு. நீ இந்த அளவுக்கு சமைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஆதி. ஆமா ஐஸ்வர்யா, உண்மையை சொல்லணும்னா இங்க வந்து சாப்பிடலாமா வேணாமான்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், உன் சமையல் சூப்பர். தேங்க்ஸ் ஆண்டி. உனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். பரவாயில்ல ஐஸ்வர்யா, யூ ஆர் a big cook also. Keep it up. Very good. ஐஸ்வர்யா ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஆமா, அருண் எங்க? ஐயோ மாமா, நான் தான் ஐஸ்வர்யா சமையல சாப்பிடுற ஆர்வத்துல அருணை கூப்பிடவே மறந்துட்டேன். நாங்க பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன கூப்பிடாம இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஏய் சாரிடா, நான் தான் உன்னை கூப்பிட மறந்துட்டேன். சாப்பிடு. சரி சரி, பயங்கரமா பசிக்குது, முதல்ல பரிமாறுங்க. அருண், இன்னைக்கு சமையல் நம்ம ஐஸ்வர்யாவோடது. எல்லா டிஷ்ஷையுமே பிரமாதமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. நல்லா சாப்பிடு. ஐஸ்வர்யா, அருணுக்கு பரிமாறுமா? ஓகே அங்கிள். ஐயோ இருட்டா இருக்கே. டேய் அருண், லைட்ட போட்டா மாட்டிக்குவ. இருட்டிலே திருட்டுத்தனமா தேடு. எங்க வச்சிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. சாம்பார் வாசனை இங்கதான் அடிக்குது. அப்ப இங்கதான் இருக்கும். எல்லா ஐட்டம் இங்கதான்டா இருக்கு. சாப்பாடா சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடுறேன் பாருங்க இப்போ. என்னது இது? ஏய் அட பாவிகளா! ஏய் எல்லாத்தையும் சுத்தமா சாப்பிட்டு சுத்தமா கழுவி வச்சிருக்கீங்க. என்ன பசி. என்னடா அது ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஐஸ்வர்யா என்ன பழி வாங்குறதுக்காகவே ஏதோ பண்ற மாதிரி இருக்கே. ஐயோ பசிக்குதே. ஐயோ அம்மா. ஆபத்துக்கு பாவம் இல்ல, பசி ருசி அறியாது. சரி, ஆனியனையே ஆப்பிளா நினைச்சு சாப்பிடுவோம். ஒண்ணு இல்லடா, நல்லாதான் இருக்கும். டேஸ்ட் பண்ணு. என்ன அருண், இந்நேரத்துல கிச்சன்ல என்ன பண்ற? இல்ல சித்தி, எலி உருட்டுற சவுண்ட் கேட்டுச்சா, அதுதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். எலியா? அப்படி எதுவும் தெரியலையே. நீதான் ஊட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உன்னாலதான் பசி தாங்க முடியாதுல்ல, பேசாம சாப்பிட்டிருக்க வேண்டியதானே. முழு எபிசோடையும் Zee5 இல் காணுங்கள்.